ஓ முருகா, வெற்றிவேல் முருகா! நீ விரும்பிய வாழ்க்கையை உன் அப்பா தருவதற்காகவே உன் வீடு தேடி நான் வந்துள்ளேன் தங்கமே. பல நாட்களாக நீ என்னை மறந்துவிட்டு என் மீது உள்ள கோபத்தால் என் ஆலயத்திற்கு வரவில்லை. என் பிள்ளை என்னை தேடி வரவில்லை என்றால் என்ன? நானும் அப்படியே விட்டு விடுவேனா என்ன? அதனால்தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டி விரும்பி ஏங்கி கேட்டது அனைத்துமே உன்னுடைய துணையை மட்டுமே. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு பரிசாக நான் தரப்போகின்றேன். அதற்காகத்தானே வந்துள்ளேன். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகின்றது. என்னுடைய முன்னால் நீ மண்டியிட்டு அழுகும் பொழுது என் மனம் எப்படி துடிக்கிறது என்று உனக்கு தெரியுமா? இனி என் குழந்தை ஒரு நாளும் கண்ணீர் சிந்தக்கூடாது. இனி உன்னுடைய வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. அதுவரை சற்று நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரும். உனக்கான அனைத்துமே நல்லதாக நடக்க நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கின்றேன். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, யாருடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று உன் மனதில் நீ திட்டமிட்டாயோ, அவர்களுடன் நன்றாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதற்கு பயந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை பின்வாங்காதே. மனம் தடுமாற்றம் அடையும் பொழுதும் நீ உறுதியாக இருக்க வேண்டும். மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டு தான் ஆக வேண்டும். உனக்கான மாற்றத்தை நான் கூடிய விரைவில் உண்டு பண்ணுவேன். உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து பார்த்து நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதில் எப்படிப்பட்டவர்களை உள்ளே வரவழைப்பேன். யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். கடைசியில் நீ மட்டும்தான் என்பதை மறக்காதே. காரணம், உன் அப்பா நான் உன் அருகில் இருக்கின்றேன். உனக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற முடிவோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைத்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் வந்துள்ளேன். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பியவருடன் உன் வாழ்க்கை அமையும். அதில் நீ எப்படி உன்னுடைய மனதில் பல கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருக்கின்றாய். யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று பல கதாபாத்திரங்களையும் உன்னுடைய கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் பிள்ளையான நீ இவ்வளவு பெரிய இயக்குனராகிவிட்டாயா? எப்படியெல்லாம் யார் யார் இருக்க வேண்டும் என்பதை எழுதி வைக்கும் அளவிற்கு புத்திசாலியாக மாறிவிட்டாய். அன்பு என்ற வார்த்தையால் பலரிடம் ஏமாந்து விட்டாய். இப்பொழுது அவையெல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியான ஒரு சூழலில் இருக்கின்றாய். விரும்பியவரை மட்டும் மறக்க முடியாமல் தவிக்கின்றாய். அவரை உன்னிடத்தில் வர செய்து என் பிள்ளையான உன்னை நிரந்தர சந்தோஷத்தில் நான் வைப்பேன். உன் சந்தோஷமே என் சந்தோஷம். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா!